பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் தான். இது எதுக்கு தோல்ல போட்டிருக்கீங்க? தரையில வச்சா எறும்பு அரிக்கும், தலையில வச்சா பேன் அரிக்கும். நீங்க சொல்றத கேட்ட எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு ஏதோ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரில இருக்கு. நான் சும்மா ஒரு பழமொழி தான் சொன்னேன் வசு. கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும், கிச்சன்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்து கிச்சனா? Thought you got away, thought you were home free, but I'm back, now your eyes close so slowly. I move quickly, you so sickly. Bubblegum rapper, you such you got away. என்ன ஒரே மைண்ட் வாய்ஸா இருக்கு? அது இல்ல வசுந்தரா, சில நேரம் போன ஜென்மத்துல நான் சமையல்காரனா இருந்திருப்பேனோன்னு யோசிப்பேன். சில நேரம் துணி துவைக்கிறவனா இருந்தேன்னு யோசிப்பேன். சில நேரம் வீட்டு வேலைக்காரனா இருந்தேன்னு யோசிப்பேன். எது எப்படி இருந்தாலும் நீங்க கொடுத்து வச்சவர் தான். இந்த ஜென்மத்துல இதெல்லாம் செய்யறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குல்ல. அதான் ஒருவேளை போன ஜென்மத்துல ஒரு பொண்ணா இருந்திருப்பனோ. அப்படின்னா இந்த ஜென்மத்துல நீங்க என்ன? போ வசுந்தரா, நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிற. உன்னை எப்படி நான் மதிக்கிறது? இங்க பாரு, இப்படி அரைகுறையா வேலையை முடிக்காம சீக்கிரமா வேலையை முடிச்சு ஆபீஸ்க்கு போற வழிய பாரு. ஆபீஸ் அங்க எப்ப போனாலும் ஒண்ணுதான், ஆனா இங்க அப்படி இல்லையே. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆச்சா? ஆயிடுச்சு. சிங்கம் சிங்கம் ஈஸ்வர போயிட்டுமா? வேணாம், அப்புறம் எதையும் நான் தான் துவைக்கணும். ஒரு ஜம்ப். சீக்கிரம் வண்டி எடு. கம் ஆன், கோ டு தி ஸ்டேஷன். என் கை ரெண்டும் அரிக்குது. ரன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். யசோதா, ஐயோ என் வக்கீல் கோட்டு. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கோட்டு. கோட்டுக்கு போகாத ஆளுக்கு இந்த கோட் எதுக்கு? நீங்க போற வேலைக்கு தனியா ட்ரெஸ் கோட் எதுவும் இல்லல்ல. என்ன ட்ரெஸ் இருந்தாலும் போதும். இனி ஒரு வேலை ட்ரெஸ்ஸே இல்லனாலும் பரவாயில்ல. அது என்ன வேலை? இனி அது கூட நான் சொல்லணுமா உங்களுக்கு? அசிங்கம் பண்ணதும் இல்லாம திமிரு வேற. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். ஐயோ யசோதா, வேண்டாம்மா. உன்னோட ஆட்டத்தெல்லாம் இன்னியோட நான் நிப்பாட்டுறேன். எனக்கு ஒரு புடவை வாங்கி தானே உங்ககிட்ட சொன்னா, நீங்க பிஸினா அப்படியே ஒரு பிஸி. வேற யாருக்காவது ஏதாவது வாங்க சொன்னா புடவைங்களா இஷ்டத்துக்கு வாங்கிடுவீங்க. ஐயோ யசோதா, நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. அது கோர்ட்ல கொடுக்க வேண்டிய எவிடன்ஸ். தம்பி என்ன நேத்து கார்ல வச்சு மறந்துட்டாரு. இங்க பாரு, எரிச்சிட்டேன்னா அந்த ஆளோட வேலை போயிரும். ஸ்டிக்கர் கூட இன்னும் எடுக்கவே இல்ல. எவிடன்ஸா? ஊர்ல இருக்க எல்லா அசிங்கத்தையும் பண்ணிக்கிட்டு ஊர் ஆளுங்க முன்னாடி அந்த ஆளு டீசென்ட், நான் பைத்தியக்காரி, நான் சந்தேக பேர் வழி. குட் மார்னிங். இதோ வந்துட்டார்ல வக்கீல். மறுபடியும் அவன் பொண்டாடிட்டு மாட்டிட்டானா? எப்படியாவது காப்பாத்துவோம். யோ வக்கீலே, உனக்கு யார் எல்எல்பி தந்தது? இப்படி காருக்கு மேலையா எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறது? என்ன அப்படியெல்லாம் முட்டலாக்காதீங்க. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ்ல உங்க வண்டியில வச்சுக்க வேண்டியதானே? ஐயோ இங்க பாருங்க சிஸ்டர், எங்க துணியையும் காரையும் எரிக்கதானே செய்வீங்க. என் பொண்டாட்டி கையில கிடைச்சதுன்னா இத இப்படி பண்ணிட்டு என்னையும் சேர்த்து எரிச்சிடுவா. சரி நான் கிளம்பட்டுமா? டூபாக்கூர் வக்கீல். இந்த நேரத்துல யாரா இருக்கும்? அது சரி, கீதாவா? மஞ்சு, இங்க யார் வந்திருக்கான்னு பாரு. உள்ள வாமா. அக்கா. அட, ஏமா அழற? அழாத, நாங்கெல்லாம் இங்க இருக்கோம்ல. மஞ்சு, இவ்வளவு உள்ள கூட்டு போ. வா. கீதா விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? இதெல்லாம் கிழிச்சு நான் அடுப்புல போட்டுருவ சொல்லிட்டேன். அப்படி எதுவும் பண்ணிடாத, அது அப்பாவி காலேஜ் பசங்களோட ஃபியூச்சர் டி. முதல்ல வீட்டை பாருங்க, அப்புறமா ஊரை பார்க்கலாம். நீங்க ஏன் ஒரு வாட்டி அவகிட்ட பேசக்கூடாது? ஏண்டி, நான் அவகிட்ட என்னத்த பேசுறது? எப்பவும் நடக்கிறதானே. வரதட்சணை, நாத்தனா சண்டை, மாமியார் சண்டை, கடைசியில குழந்தை விஷயத்துல வந்து முடியும். பாவங்க, அவளை பத்தி யோசிக்கும் போதுதான் ஒரு குழந்தை இருந்திருந்தா பாதி பிரச்சனை தீர்ந்திருக்கும். வாழறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. அவ ஏதாவது பண்ணிக்குவாளன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வாழங்கிட்ட நான் பல தடவை பேசியிருக்கேன். அவன் வந்துடட்டும், இன்னொரு வாட்டியும் பேசி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. ஒன்னும் ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும், இல்லனா இந்த உறவையே முடிச்சுக்கணும். ஓஹோ, இதுதான் பெருசா சொல்ல வந்தீங்களா? அப்படின்னா நீ ஒரு காரியம் பண்றியா? பாலனோட அம்மாவோட பேரு, கரெக்டான அட்ரஸ்லாம் கொடு, பின்கோடு சேர்த்து. அது எதுக்கு? நாம மொட்டை கடிதாசி போடுவோம். ஐயோ, உங்களை
இந்த பாம்பு சேகர் பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொத்த தான் நான் முதல்ல கத்துக்கிட்டேன். அசல் இல்லைனாலும் வட்டி கரெக்டா கிடைக்கணும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்லடா நாய. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லி யாராவது என்ன பழி வாங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பாம்பு சேகர், ஏன்டா மொட்டை அடிச்சிட்ட? ராஜநாகமும் கருநாகமும் இருக்கும்போது நீ எல்லாம் வெறும் தண்ணி பாம்புடா. நீ கடிச்சா விஷம் கூட ஏறாது. ஒரே குத்துல செத்துட்டானா அதுல ஒரு த்ரில் இருக்காது சார். கொஞ்சம் கொஞ்சமா சாகணும், ரத்த கக்கி கக்கி சாகணும். நல்லா இருக்குடா பாம்பு. அது சரி, கொல்றதுக்கு திங்கிறதுக்கு நீ யாரா? ஸ்கூல்ல சேர்த்த பேர் கூடவே முன்னாடி பாம்புங்கிற பேரையும் சேர்த்துக்கிட்டேன்னா நீ எல்லாம் பெரிய ரவுடி ஆயிடுவியாடா. உன் தைரியத்தை காட்ட வேண்டியது சின்ன பசங்க கிட்ட கிடையாதுடா. தைரியம் இருந்தா என் மேல கை வச்சு பாரு. கை வச்சு பாரு மொட்டை. நான் வீணா வம்புக்கு போக மாட்டேன், ஆனா வர வம்ப சும்மா விட மாட்டேன். நல்லா இருக்கேடா. மொட்டை அடிச்சவன்லாம் சிவாஜி ரஜினி நினைப்பாட கொய்யால. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த டிராமாலாம் என்கிட்ட காட்டாத. ஏடா மொட்டை இதை எங்கடா ஒளிச்சு வச்சிருந்தா? அப்படிதான். வாடா இறங்குடா ஊத்துடா. ஃபுல் செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரமா வந்து ஊத்துவா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே. டியூட்டி நேரத்திலேயே போலீஸ்னா நான் பயப்பட மாட்டேன். ஆனா வசந்தராக்காவும் சிசிலியும் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா என் இறுதி சடங்கு கருமாதி எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாவே பண்ணிடுவாங்க. அடே மொட்டை, நான் யூனிஃபார்மில் இருக்கிற வரைக்கும் தொடர்றதுக்கு யோசிப்பாடா. உங்க விஷயத்தை யோசிக்கும் போது சில நாள்ல நான் தனியா உட்காந்து சிரிப்பேன். லைசன்ஸோட ஒரு துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கு, ஆனா வெடிக்க வைக்க தெரியாதுல்ல. கொஞ்சம் பேசாம ஆம்பளை நான் சொல்ற வார்த்தையை காப்பாத்தணும். நீ அவளோட கையையும் காலையும் உடைக்கிறேன்னு சொல்லி 8 மாசத்துக்கு மேல ஆகுது. சும்மா சின்ன பிள்ளைங்க கிட்ட பேர சொல்லி ஏமாத்தி எடுத்துறீர. இங்க பாருங்கண்ணா, நேத்து நீங்க லேட்டா வருவீங்கன்னு தெரிஞ்சு நான் எங்களோட ஆளுங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அப்ப பவர் கட்டு எருமை மாதிரி ஒண்ணு கட்டுல படுத்திருக்கு. கஷ்டப்பட்டு அதை கீழே தள்ளி விட்டு திருப்பி போட்டு பார்த்தா யாரா? பின்ன யாரு? அது நீங்க தான். அச்சோ, அவனுங்க என்ன உதச்சானுங்களா? கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்காங்க, அதுக்காக 2 மிதி மிதிச்சாங்க அடி வயித்துல. ஐயோ, அப்படி சொல்லு. அதுதான் இன்னைக்கு உச்சா போறது கஷ்டமா இருந்துச்சா? நான் அந்த அப்பாவி வசுந்தராவை தேவையில்லாம சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் அசிங்கம் ஆயிடுச்சுடா. எந்தவித காரணமும் இல்லாம ஒருத்தனோட அடி வயித்துல மிதிக்கிறேன்னு சொன்ன பாருங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா நானும் அப்படிதான் பண்ணிருப்பேன். ஜெட்டி வாங்குறதுக்கு காசு இல்ல சொல்லியிருந்தா நானும் கொடுத்துருப்பேன்ல. அவனுக்கு மொபைல் ஏதாவது வீடியோ எடுத்துட்டானுங்களா? நெட்ல ஏதாவது வந்துருச்சு, அப்ப நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நெட்ல கொடுக்கறதுக்கு நீ என்ன ஐட்டமா என்ன? அவ்வளவு அசிங்கமா இருக்கு. சார், அந்த அளவுக்கு பெருசு பண்ணதே கட்சிக்காரங்க சார். நான் நேரடியா பேசுறேன் சார். நான் அதை வந்துட்டேன் சார். கமிஷனர்டா, இந்த ஆளு தொல்லை வர தாங்க முடியல. நிம்மதியா குடி கூட முடியல. சரி, வண்டி எடு. அப்ப நானும் நீ எங்கேயாவது நீந்தி போயிடு. டேய், அதை அப்படியே வெயிடா. சாயங்காலம் அந்த வாத்தியாரிய வக்கீலையும் கூப்பிட்டு மிச்சம் இருக்கிறத அடிச்சுப்போம். அது வந்து நானும் மத்ததெல்லாம் சாயங்காலம் பார்ப்போம்ல, அப்ப நேர்ல பேசுவோம். சைக்கிள் சூடு கொண்டு வர மாட்டேன். வணக்கம்ண்ணா. வணக்கம். என்னடா ஏதாவது கொட்டேஷனா? இல்ல, நான் சும்மா அந்த பக்கம். போ 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 போ. சிசிலி, உன்கிட்ட வீட்ல உட்காந்து தானே படிக்க சொன்னேன். நான் எல்லாம் படிச்சுட்டேன் சிசிலி. இம்போசிஷனே எழுதியாச்சு. என்னவோ ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. ஒண்ணு இல்ல சிசிலி, ஓமல சத்தியமா எதுவுமே இல்ல. அப்ப என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. அதுக்கு நான் கண்டிப்பா செய்யறேன். ஓ மேல சத்தியம். உனக்கு என்ன ஒரு கை தான் இருக்கா என்ன? அப்படின்னா சரி. ஓ மேல சத்தியம். 2 கையால சத்தியம் பண்ணு. பண்றியா இல்லையா? இல்ல வேணாம். ஒழுங்கா இங்க நீ வா. இருக்கு வா உனக்கு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அண்ணா டூல்ஸ் இருக்கா?
வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது என்னோட ஒய்ஃப் தான். இது ஃபேமிலி ப்ராப்ளம். தம்பி நீங்க போங்க. சரிண்ணா. ஏதாவது வேலை இருந்தா கூப்பிடுங்க. என் செல்ல சிசிலி, என்னது? வீட்ல இருக்கும்போது நீ என்ன எவ்வளவு வேணாலும் அடி உத, நான் எதுவும் பேச மாட்டேன். ஊர் ஆளுங்க முன்னாடி என் மானத்தை வாங்கிராத. நானும் ஒரு ரவுடி தானே. ரவுடி வண்டியில ஏரியா ஸ்டாண்டர்டு வலிக்கலையே. நான் உனக்கு பிடிச்ச காரட்டுமா? சங்கடப்படாதா, ஏதாவது கேட்டுட்டு இப்படி எல்லாம் நீ முடிவெடுக்க கூடாது. அடர்ந்த நிறுத்திட்டு நடந்த விஷயத்த சொல்லுடா. இவனோட பொண்டாட்டி சிசிலி இவனுக்கே தெரியாம மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில டிகிரிக்கு அட்மிஷன் வாங்கியிருக்கான். ஒவ்வொருத்தரும் அங்க அட்மிஷன் கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. டேய், உன்னை படிக்க வைக்கதானே, கெடுக்கிறது கூட இல்லையா? கெடுத்தா கூட நான் தாங்கியிருப்பேன். அவ என்ன படிக்க வைக்க முயற்சி பண்ணா அன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிருப்பேன். உன் பொண்டாட்டிக்கு தெரியாம இந்த அட்மிஷனை கேன்சல் பண்ண ஏதாவது வழி இருக்கா? வக்கீல், வக்கீல் எங்கனையா பண்ற? இங்க நான் தாலி கட்ட பொண்டாட்டி யசோதா தான். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல. வேர் ஆர் யூ, எப்ப வருவ, இத மட்டும் தான் எப்பயும் அவ கேக்குறா. என்ன கொடுமை. மொபைல்ல ஜிபே இருக்கிறது அதை விட கொடுமை. என் பிரச்சனை அதை விட பெருசு. அவ தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போக முடியும். செத்து போன குதிரையில ஏறி ரன்னிங் ரேஸ்ல போயே ஆவணும் அவ பிடிவாதம் பிடிக்கிறா. என்ன தூங்க விடவே மாட்டேன். எனக்கும் அதே சோதனை தான். அங்க ஒருத்துக்கு என்ன சுத்தமா பிடிக்கிறதே இல்ல. கிளாமர் எனக்கு கம்மியா இருக்கான். அவளுக்கு இப்ப என்னோட பல்ல மாத்தி வைக்கணுமா? இந்த வயசான காலத்துல ஜிம்முக்கு போய் சல்மான் கான் மாதிரியே நான் 6 பேக் வைக்கணுமா? வேஷ்டி ஜிப்பா எல்லாம் தூக்கி போட்டுட்டு டி-ஷர்ட்டும் பெர்முடாஸும் போட்டுக்கிட்டு யோயோ பிள்ளைங்க மாதிரி 100cc பைக்ல ஊரை சுத்தணுங்கிறா. இவளுகளை இதே மாதிரி இப்படியே விட்டோம்னா கடைசியில நம்ம கதி அதோ கதியா ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு இவளுகளோட இந்த திமிர அடக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? குடிக்கிறதா? டார்க் பீச். நல்ல முடிவு. நல்ல முடிவா? கையை கொடுங்க.